Hey, hi friends, welcome to Let's Code Tamil YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்டில் யூனிட் டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். யூனிட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா அது வந்து எல்லா இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி டெக்னாலஜி யூனிட் டெஸ்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணுற கோடில் எழுதுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட் படிக்கிறதோடு சேர்த்து இந்த யூனிட் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, இந்த டெஸ்டிங் ஸ்கிரிப்ட்லாம் எப்படி எழுதுறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எழுத தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இன்டர்வியூவில். ஓகே, நம்ம இப்போது ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். யூனிட் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு க்ரியேட் ரியாக்ட் ஆப்னு கொடுத்துட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் மீன்னு ஒரு பட்டன் இருக்குது, அப்புறம் ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது, அப்புறமா அது இல்லாத ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட்குள்ளே assist.jsன்னு ஒரு ஃபைலில் ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை அப்புறம் மேக் லோவர்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். மல்டிப்ளை என்ன பண்ணணும்னா நீங்கள் மல்டிப்ளை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அதை இன்ட்டு பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி காமிக்கும். இப்போ 2 பாஸ் பண்ணுறீங்கன்னா 4 ரிட்டர்ன் பண்ணி காமிக்கும். மேக் லோவர் அப்படின்னா நீங்கள் மேக் லோவர்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனில் எதனா ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து லோவர் கேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்கு டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்டை வந்து அந்த ஃபைலை வந்து நம்ம எந்த ஃபைல் மெயின் ஃபைல் இருக்கோ அந்த மெயின் ஃபைல் இருக்க பிளேஸ்லேயே வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் ஃபோல்டரில் assist.js அதில் தான் நம்மளுக்கு வந்து மெயின் ஃபைல் இருக்குது, மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. நான் அதே ஃபோல்டர் அதே பாத்துலேயே நான் இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். assist.test.jsன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிடும். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் எழுதுறேன் பார்த்தீங்களா மல்டிப்ளை மேக் லோவர்னு சொல்லிட்டு அதை வந்து இங்கே இம்போர்ட் பண்ண போகிறேன். நான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிட்டேன். மல்டிப்ளை மேக் லோவர்ன்ற ஃபங்க்ஷனை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு எப்படி டெஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதுறது, யூனிட் டெஸ்ட் ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கீவேர்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் நேம் எழுத போகிறீங்க. இப்போ மேக் லோவர்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஒரு டெஸ்ட் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுத போகிறீங்கன்னா அந்த டெஸ்ட் ஸ்கிரிப்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். என்ன கேட்டிங்கன்னா நான் சேம் நேமே கொடுத்துருவேன், மேக் லோவர் அப்புறம் ends with டெஸ்ட். ஸோ இது வந்து டெஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி. ஓகே, நார்மல் ஏரோ ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து expect .to be அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கீவேர்ட் கொடுக்கணும். இது பார்த்திங்கன்னா இது வந்து பிளெயின் இங்கிலீஷ் தான். expect to be அப்படின்னா என்னன்னா இங்கே என்ன கொடுக்குறீங்களோ, இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா இந்த வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எதனா வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க, அந்த வேல்யூ வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். இப்போது எக்ஸ்பெக்ட்னா நம்ம வந்து இந்த மல்டிப்ளை வந்து ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணலாம். மல்டிப்ளை வந்து பாஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே மல்டிப்ளை 2 × 2 மல்டிப்ளையில் ரெண்டு பாஸ் பண்ணுறீங்க. இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா 4 ரிட்டர்ன் பண்ணணும். அப்போனா இங்கே வந்து 4. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் 2 × 2 அப்புறம் .to be என்ன ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 இன்ட்டு பண்ணால் நமக்கு வந்து 4 வரணும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ நான் டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி பார்க்குறேன், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் டெஸ்ட் ஃபைலில் எப்படி ரன் பண்ணலாம்னா npm டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா போதும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, டெஸ்ட் சூட் வந்து 1, அப்புறம் டெஸ்ட் வந்து 1. டெஸ்ட் சூட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் தான் டெஸ்ட் சூட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எழுதுறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து டெஸ்ட்ஸ்ன்னு இங்கே காமிக்குது. ஒரு டெஸ்ட் சூட்டு பாஸ்டு, அப்புறம் ஒரு டெஸ்ட் சூட் பாஸ் ஆகிருக்கு, அதான் ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்குது. என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் மல்டிப்ளை 2 × 2 to be 4ன்னு கொடுத்துருக்கோம். இன்னொரு எக்ஸ்பெக்ட் கூட கொடுத்து பார்க்கலாம். இப்போ நெகட்டிவ் வேல்யூவில் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போது 2 × -2ன்னு கொடுத்தா என்ன வரணும்,
-4 வரணும். நம்ம இப்போ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த லைனில் எரர் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக காமிக்குது. லைன் 6ல் வந்து எரர் அடிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டு பியில் வந்து ராங் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்குது. இது வந்து த்ரீ கொடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன, இப்போவும் சேம் தான். ஆக்சுவலாக மல்டிப்ளை பண்ணால் 6ன்னு வருது, ஆனால் நீங்கள் வந்து 4 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து க்ளீனாக எரர் மெசேஜ் காமிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம -6 கொடுத்து பார்க்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் ரீரன் ஆகுது டெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 எக்ஸ்பெக்ட் கொடுத்துருக்கோம். நீங்கள் கேட்கலாம், இங்கே வந்து டெஸ்ட்டு வந்து 2 தானே வரணும், 1 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணால் அந்த ஃபங்க்ஷனை தான் வந்து கவுண்ட் எடுத்துக்கும். உள்ளே நம்ம என்ன எவ்வளோ எக்ஸ்பெக்ட் எழுதியிருக்கோம் அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாது. இப்போ இது ஒன்று ஃபெயில் ஆகிடுச்சுனாலும் இந்த என்டையர் ஃபங்க்ஷன் வந்து ஃபெயிலுன்னு தான் காமிக்கும். அப்புறம் இந்த டெஸ்ட் சூட்டும் ஃபெயிலுன்னு தான் காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து மேக்கில் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிடலாம். டெஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மேக் லோவர் டெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஏரோ ஃபங்க்ஷனு எக்ஸ்பெக்ட், இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறோம் மேக் லோவர்னு. உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறோம், என்னென்னா லெட்ஸ் கோட் தமிழ்னு பாஸ் பண்ணுறோம். இங்கே வந்து டு பியில் நம்மளுக்கு என்னவா வரணும்னு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து லோயர் கேஸில் வரணும். லெட்ஸ் கோட் தமிழ்னு லோயர் கேஸ் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஷூட் வந்து 1 2 ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால 2 tests ஆர் பாஸ்டுன்னு வருது. ஓகே, இது வந்து மேக் மல்டிப்ளை கொடுக்கணும். ஓகே, இப்போ போயிடுச்சு அந்த எரர். சேம் அந்த டெஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால ரெட் அண்டர்லைன் காமிச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து பட்டன் காம்பனண்ட் பார்க்கலாம். இது ஒன்றுமே இல்லை, நார்மல் பட்டன் காம்பனண்ட் தான். யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி 2 வேல்யூ எடுத்துருக்கேன், வேல்யூ செட் வேல்யூ. அப்புறம் நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா சேஞ்ச் டெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இது வந்து யூ கிளிக்டுன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த வேல்யூ வந்து நம்ம என்னென்னா பட்டனோட வேல்யூவாக வந்து பட்டன் நேமாக வந்து ரெண்டர் பண்ணி இங்கே காமிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் மீன் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ரைட்டில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே யூ கிளிக்டுன்னு வருது. ஓகேவா, யூ கிளிக்டுன்னு வருது. அதுதான் இந்த பட்டன் காம்பனண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. இதுக்கு எப்படி வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சும் அதே மாதிரி தான் எழுதியிருக்கேன். சர்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் இன்புட் ஃபீல்டு ஒன்று கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ ஆன் சேஞ்சில் ஹேண்டில் சேஞ்ச் வந்து ரன் ஆகி நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது வந்து செட் இன்புட் ஃபங்க்ஷன் மூலிமா இன்புட் வேல்யூவில் வந்து அப்டேட் ஆகும். நம்ம ஜஸ்ட் அதை ஆன் சேஞ்சில் இந்த ஹேண்டில் சேஞ்ச் வந்து ரன் பண்ணுறோம், அதுதான் ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ணி காமிக்கிறோம். அப்புறம் 2 காம்பனண்ட்டையும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆப்பில். ஃபஸ்ட்டு பட்டனுக்கு எப்படி டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரியே எந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபைலுக்கு பக்கத்துலேயே வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதிடலாம். இங்கே பட்டன் இருக்குது. button.test.json கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து 2 திங்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணோம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து டெஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம காம்பனண்ட்டை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். காம்பனண்ட் டெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து இந்த 2 திங் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரும் ஃபயர் ஈவெண்ட்டும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து இம்போர்ட் பண்ணுறோன்னா இது வந்து நீங்கள் கிரியேட் ரியாக்ட் ஆப்னு கொடுத்தோடனே இந்த லைப்ரரி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். அதுலேருந்து நம்ம வந்து ரெண்டரும் ஃபயர் ஈவெண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம எந்த காம்பனண்ட் ரெண்டர் பண்ணோமோ அதையும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது எந்த காம்பனண்ட்க்கு டெஸ்ட் சூட் எழுதுறோமோ. பட்டன் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா. இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து டெஸ்ட் கேஸ் எழுதுறதுனால டெஸ்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு காம்பனண்ட்டுக்கு வந்து டெஸ்ட் கேஸ் எழுதுகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். இட் கீவேர்டில்
கீவேர்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த டெஸ்ட் கேஸ்க்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். இந்த டெஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு செக் பட்டன் ரெண்டர் அது மாதிரி கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைலில், அதாவது நம்ம இங்கே இந்த காம்பனன்ட் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த காம்பனண்ட்டில் பட்டன் டேக் இருக்கா, இந்த பட்டன் எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நேம் கொடுத்துட்றேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. பட்டன் ரெண்டர். ஓகே, நம்ம வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். அந்த பட்டனை இம்போர்ட் பண்ணோம்ல, இப்போ வந்து பட்டனை இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, நம்ம இங்கே இந்த காம்பனண்ட்டில் பட்டன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது? அது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வேஸ் இருக்குது ஃபைன் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து நம்ம டைட்டில் என்ன கொடுத்துருக்கோம்னா இந்த பட்டனுக்கு வந்து டம்மி பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். நம்ம வந்து டைட்டில் வச்சு இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா கான்ஸ்ட், இது வந்து டைட்டில் ஆட்ரிபியூட் இருக்குது பார்த்தீங்களா, டைட்டில் ஆட்ரிபியூட்டில் டம்மி பட்டன் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ஆட்ரிபியூட் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த பட்டனை ரெண்டர் பண்ணிவிட்டு query by டைட்டில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, query by டைட்டில். ஆக்சுவலாக நம்ம query வந்து query by மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. query by டெக்ஸ்ட் இருக்குது, டைட்டில் இருக்குது, query ஆல் டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுனா டைட்டில் சூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, query by டைட்டில் எடுத்துட்டோம். அந்த query by டைட்டில் நம்ம எதுக்கு வந்து இந்த எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம்னா, நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்பனண்ட்டுக்கு நம்ம வந்து டெஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இங்கே வந்து வெறும் பட்டன் எலிமெண்ட் இருக்கணும்ன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை. இது வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். லைக் H2 டேக் இருக்கலாம். அப்புறம் நீங்கள் H2 டேக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதலாம். P டேக் இருக்கலாம். அப்புறம் வேறு என்ன வேணால் இருக்கலாம். இப்போ மல்டிபிள் டேக்ஸ், மல்டிபிள் எலிமெண்ட் இருக்குது. நீங்கள் அந்த எலிமெண்ட்டில் உங்கள் எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ டெஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். நம்ம வந்து பட்டனை ரெண்டர் பண்ணிவிட்டு query by டைட்டில் கொடுக்கணும். அதுக்கு வந்து டைட்டிலுக்கு வந்து நேம் கொடுத்தோம்ல, அந்த நேம் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு வந்து பட்டன் ஒரு கான்ஸ்டன்ட் வந்து சேவ் பண்ணிடலாம். expect button dot to be ட்ரூத்தி இருக்கா, அந்த பட்டன் காம்பனண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டு பி ட்ரூத்தி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். இது டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் கேசஸ் இருக்குது, 3 டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, இதை குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் பட்டனை ரெண்டர் பண்ணிட்டு அந்த இதில் பட்டன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் எப்படி செக் பண்ணேன்னா query by டைட்டில் கொடுக்குறேன். நம்ம அங்கே என்ன டைட்டில் கொடுத்தோம்னா டம்மி பட்டன் சொல்லி கொடுத்தோம். அந்த டைட்டில் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். டைட்டில் வச்சு எடுத்து அந்த பட்டன் வந்து இந்த கான்ஸ்டில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்ட் பட்டன் காம்பனண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டு பி ட்ரூத்தி டு பி ட்ரூத்தினா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். என்னென்னா இந்த பட்டன் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கிளிக் மீன் இருக்குது. கிளிக் பண்ணோடனே யூ கிளிக்டுன்னு சொல்லிட்டு மாற்றிடுது. இந்த பட்டனோட ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இப்போ எழுத போகிறோம். அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். டிஸ்கிரைப், அதேமாரி நம்ம கொடுத்தாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துடணும். இந்த பட்டன் கிளிக்கோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து செக் பண்ணுறோம். அதனால கிளிக் பட்டன் கொடுத்துருங்க. சும்மா நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி தான் இட் ஆன் கிளிக்கில் என்ன ட்ரிகர் பண்ணுது, என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணுறோம். அதனால ஆன் கிளிக் இவெண்ட் தான் நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம். ஆன் கிளிக்
இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து பட்டனை செக் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறேன், query by டைட்டில் இந்த பட்டன் ரெண்டர் பண்ணிட்டு query by டைட்டில் எடுத்துகிட்டு டைட்டில் இங்கே பாஸ் பண்ணுறேன். அப்புறம் வர ரிசல்ட் இந்த பட்டனில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து ஃபயர் ஈவெண்ட் நம்ம இம்போர்ட் பண்ண பார்த்தீங்களா, அது இங்கே யூஸ் ஆகும். ஃபயர் ஈவெண்ட் டாட் கிளிக் இந்த பட்டன் வந்து நம்ம அங்கே query பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த பட்டன் வந்து இங்கே பாஸ் பண்ணிடும். ஃபயர் ஈவெண்ட் நடந்த உடனே வந்து எக்ஸ்பெக்ட் வந்து இது பண்ணுறோம். எக்ஸ்பெக்ட் பட்டன் டாட் இன்னர் HTML டாட் டு பி அதாவது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கிளிக்னு இருக்குது. நம்ம கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுது, யூ கிளிக்டுன்னு மாறுதா. அதான் அந்த கிளிக்கு அந்த பட்டன் ஆன் கிளிக் அந்த பட்டனை வந்து ஃபயர் பண்ணிட்டோன்னே கிளிக் பண்ணிட்டோன்னே என்ன வேல்யூ மாறுது, அந்த இன்னர் HTML என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து இங்கே நம்ம பாஸ் பண்ணுறோம். YOUCLICKID ஓகேவா, யூ கிளிக்டுன்னு கொடுக்குறோம். இப்போ வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டோடனே இந்த டெக்ஸ்ட் இருக்குது, கிளிக் பண்ணாத முன்னாடி என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதையும் நம்ம செக் பண்ணலாம். சேம் தான், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃபயர் ஈவெண்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை இது பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் மீன் இருக்குது, நம்ம அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே இங்கே பாஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் ரன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து 4 பாஸ்ன்னு பண்ணிடுது, 4 ஃபங்க்ஷன்ஸ். என்ன பண்ணுறோன்னா ப்ரீவியஸாக என்ன டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் HTML ப்ரீவியஸாக என்ன டெக்ஸ்ட் இருக்குது இந்த பட்டனில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கிளிக் மீன்னு நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். அதுவுமே கிளிக் மீ கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ட் ஆகுது. அப்புறம் ஆஃப்டர் நம்ம அந்த கிளிக் ஃபங்க்ஷனை பண்ணிட்ட உடனே என்னவா மாறுது இந்த வேல்யூ, அந்த பட்டனோட நேம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது வந்து யூ கிளிக்டுன்னு மாறுது. இங்கே மாறுது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணி யூ கிளிக்டுன்னு மாறுதா, அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். அதுதான் இந்த ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இது வந்து கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. இப்போ குயிக்காக சர்ச்சுக்கு வந்து எழுதிடலாம். அதேமாதிரி ஒன்றுமே இல்லை, சர்ச் நம்ம என்ன டைப் பண்ணுறோம், இங்கே வந்து என்ன டைப் பண்ணுறோமோ அது அப்படியே வருது பார்த்தீங்களா. நான் லெட்ஸ் கோடுன்னு டைப் பண்ணால் இங்கே லெட்ஸ் கோடுன்னு வருது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அப்படியே வருதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கும் நான் வந்து ஒரு டெஸ்ட் ஃபைல் எழுதிடலாம். search.test.tsன்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இதுக்கும் அதே மாதிரியே இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம அந்த இன்புட் எலிமெண்ட் இருக்கா இல்லையா, அந்த இன்புட் அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்கா இல்லைன்னு ஃபஸ்ட் செக் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இட்டுன்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு நேம் எழுதிடுங்க. சர்ச் டெஸ்ட்டு ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் எழுதிட்டு சேம் தான் அதே மாதிரியே query ஃபஸ்ட்டு அதை ரெண்டர் பண்ணிக்கலாம். ரெண்டர் சர்ச் SEARC. ஆக்சுவலாக இந்த ஃபைலோட நேம் வந்து TSன்னு கொடுத்ததுனால தான் எரர் அடிக்குது. இது வந்து நம்ம JSன்னு சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, JSன்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். சர்ச் ஃபீல்ட் கொடுக்குறேன். query by டைட்டில் அதாவது சர்ச்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன காமிக்குது, சர்ச் ஃபீல்டு SEAR. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா சர்ச் ஃபீல்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு query by டைட்டில் கொடுக்குறேன். அந்த டைட்டிலுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கேன்னா அந்த இன்புட் ஃபீல்டுக்கு சர்ச்னு கொடுத்துருக்கேன். query by டைட்டில் அந்த இன்புட் ஃபீல்டை வந்து சர்ச் பண்ணி இந்த காம்பனண்ட்லேருந்து சர்ச் பண்ணி இந்த BTN கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து சேவ் பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எக்ஸ்பெக்ட் BTN கொடுத்துட்டு இருக்கா இல்லையா டு பி வத்தி கீவேர்டு வச்சு நம்ம இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். அது வந்து பாஸ் ஆகி அது இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுது.
இதுக்கு அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். சேம் தான், நம்ம பட்டன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். டிஸ்கிரைப் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு சேஞ்ச் இன்புட் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹிட் ஆன் சேஞ்ச் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம பட்டன் காம்பனண்ட் அந்த இன்புட் ஃபீல்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஃபயர் ஈவெண்ட் வந்து ட்ரிகர் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இங்கே எதுனா ஒரு வந்து கீவேர்டு டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, லெட்ஸ் கோடுன்னு டைப் பண்ணால் உங்களுக்கு லெட்ஸ் கோட் டைப் பண்ணால் லெட்ஸ் கோட் தான் வருதா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஃபயர் ஈவெண்ட் டாட் ஆன் சேஞ்சில் நம்ம வந்து இன்புட்டுன்னு மாற்றிடலாம். இந்த இன்புட்டை பாஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டைப்பில் இருக்கும். எப்படின்னா டார்கெட்டை, அப்புறம் நம்ம டார்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்கும். டார்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். லெட்ஸ் கோடுன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த பர்டிகுலர் இது என்ன பண்ணுதுன்னா, பிஹைண்ட் த ஸ்க்ரீனு இந்த இன்புட் ஃபீல்டில் இந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணுது பிஹைண்ட் த ஸ்க்ரீன். நம்ம இப்போ யூஐயில் டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து லெட்ஸ் கோடுன்னு வந்து பாஸ் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டில் தான் பாஸ் பண்ணணும். இது வந்து இன்புட் எலிமெண்ட்டில் டார்கெட்டு வேல்யூ, இந்த வேல்யூ வந்து இந்த இன்புட்டுக்கு வந்து பாஸ் ஆகும். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, நார்மல் எக்ஸ்பெக்ட் டு பி போட்டு செக் பண்ணிடலாம். எக்ஸ்பெக்ட் இன்புட் டாட் வேல்யூ டாட் டு பி. என்ன பண்ணுறோம், இந்த லெட்ஸ் கோடுன்னு சொல்லிட்டு இந்த இன்புட்டுக்கு பாஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, பாஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்பெக்டில் இந்த இன்புட்டில் வேல்யூ லெட்ஸ் கோடுன்னு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணால் இங்கே எரர் அடிக்குது. என்னன்னா சர்ச் 8th லைன் நம்பர் 8ல் காமிக்குது. ஹேண்டில் இன்புட் சேஞ்ச். என்ன பண்ணுது? ஓகே, இந்த ஃபங்க்ஷன் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. என்ன பண்ணுறோம்னா, ஆன் சேஞ்சில் நம்ம என்ன ஈவெண்ட் டைப் பண்ணுறோமோ அதை வந்து ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். வேறு எந்த ஃபங்க்ஷன்லையும் இங்கே சேஞ்ச் பண்ணல. நம்ம இங்கே ரியாக்ட் யூஸ் எஃபெக்ட்டும் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டைப் பண்ணுறது நம்ம லெட்ஸ் கோடுன்னு டைப் பண்ணால் லெட்ஸ் கோடுன்னு வருதா இல்லைன்னு செக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் லெட்ஸ் கோடுன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி இது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இந்த இன்புட்டில் வந்து இன்புட் வேல்யூவில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பெக்ட் கீவேர்டை வச்சு எக்ஸ்பெக்டில் இன்புட் டாட் வேல்யூவில் டு பி லெட்ஸ் கோடுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே வந்து லெட்ஸ் ஸ்பேஸ் கோடு கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மி எக்ஸ்பெக்டட்னா நம்ம வர வேல்யூ வந்து இது மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ரிசீவ் அந்த கோடில் என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்து கிளியராக நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருது. இப்போ வந்து நான் பேக் டு லெட்ஸ் கோட் வித்தவுட் ஸ்பேஸ் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட் ஃபங்க்ஷனும் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து நம்ம டெஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதணும். இது பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் லெவல் தான். பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு எழுதியிருக்கோம், அப்புறம் ஒரு பட்டன் காம்பனண்ட், அப்புறம் இன்புட் காம்பனண்ட்டுக்கு எழுதியிருக்கோம். அப்புறம் காம்ப்ளெக்ஸாக ஒரு டெஸ்ட் லாஜிக்லாம் எழுதணும், டெஸ்ட் ஃபங்க்ஷன்லாம் எழுதணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.